மரங்கொத்தி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அழகான மரங்கொத்தி பறவையை செய்யலாமா? இதுக்கு தேவையானது சைக்கிள் கம்பி, உலோக ஒயர், பால் பாயிண்ட் பேனாவோட ரீஃபில், மரங்கொத்தி பறவை வரைஞ்ச அட்டை மற்றும் பசை. முதல்ல காப்பர் ஒயரை எடுத்து ரீஃபில்ல ஸ்ப்ரிங் மாதிரி சுத்திக்கங்க. ரீஃபில்ல இருந்து இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து அதன் ஒரு முனைய அளவா வெட்டிக்கங்க. இங்க பாருங்க, ஸ்ப்ரிங்கோட நீண்ட மறுபுறத்தை அழகான வண்ணமுடைய மரங்கொத்தியின் பின்புறம் பசையை வச்சு ஒட்டுங்க. செல்லோ டேப்பாலையும் ஒட்டிக்கலாம். சரி, இப்ப இந்த ஸ்ப்ரிங்கை சைக்கிள் கம்பியில மாட்டிக்கலாம். இப்ப இந்த ஸ்ப்ரிங்க செங்குத்தா நிக்க வச்சா, அட, மரங்கொத்தி பறவையானது மரத்தை கொத்துவது போல சின்ன அசைவுகளோட கம்பியிலிருந்து கீழே இறங்குது பாருங்க. பீக் 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 பீக். இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு மரத்தை செஞ்சு அதுல கம்பியை செட் பண்ணுங்க. மரங்கொத்தி இந்த மரத்தை கொத்திக்கிட்டு கீழே இறங்குறத பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்குல்ல குட்டீஸ்? இது போல நீங்களும் செய்து விளையாடுங்க. இதன் அடிப்படை தத்துவம்: மரங்கொத்தி பறவையின் எடையானது கம்பி சுருளுக்கும் கம்பிக்கும் இடையே உள்ள உராய்வு விசையை விட அதிகமாக இருப்பதால் கம்பி சுருள் கம்பி வழியாக சறுக்குகிறது. கம்பி சுருளோடு மரங்கொத்தி பறவை இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்திக் கொண்டே கீழே இறங்குவது போல நமக்கு தெரிகிறது.